புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை சிலிர்க்க வைத்த கண்ணதாசனின் வரிகள். 1000ல் ஒருவன் படத்தில் MSV ராமமூர்த்தி செய்த அசாத்தியமான சாதனை. வணக்கம் நேயர்களே. தமிழ் திரையுலகில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா நடிப்பில் PR பந்தலு இயக்கத்தில் 1965ஆம் ஆண்டு வெளியான 1000ல் ஒருவன் திரைப்படம் ஒரு மாபெரும் காவியம். அடிமைத்தனத்திற்கு எதிராக குரல் கொடுக்கும் ஒரு மாஸ் தலைவனாக எம்ஜிஆர் அவர்கள் இந்த படத்தில் வாழ்ந்திருப்பார். அந்த படத்தில் கடலில் கப்பலில் பயணம் செய்யும் போது சுதந்திரத்தையும் மனித உரிமையையும் வலியுறுத்தும் விதமாக உருவான அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் என்ற பாடல் உருவான அந்த நெஞ்சை தொடும் சுவாரஸ்யமான உண்மை சம்பவத்தை தான் நாம் இன்று விரிவாக பார்க்க போகிறோம். அது 1965ஆம் ஆண்டு காலகட்டம். AVM ஸ்டுடியோவில் 1000ல் ஒருவன் படத்தின் பாடல்கள் கம்போசிங் பணிகள் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருந்த பொன்னான நேரம். இயக்குனர் PR பந்தலு அவர்கள் மெல்லிசை இரட்டையர்களான விஸ்வநாதன், ராமமூர்த்தி அவர்களிடம் சூழ்நிலையை கூறினார். விஸ்வநாதன் படத்தில் அடிமைப்படுத்தப்பட்ட மனிதர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையிலும் இயற்கையின் சுதந்திரத்தை உலகிற்கு எடுத்துச் சொல்லும் வகையிலும் ஒரு அசுரத்தமான பேரணி தாள பாடல் வேண்டும் என்றார். இதை கேட்ட MS விஸ்வநாதன் அவர்கள் ஒரு கம்பீரமான துள்ளலான மேற்கத்திய மற்றும் கிராமிய கலவை மெட்டை தனது ஹார்மோனியத்தில் மீட்டத் தொடங்கினார். மெட்டை கேட்ட கவியரசு கண்ணதாசன் சிகரெட் புகைக்கு நடுவே தனது பேனாவை எடுத்து மனித சுதந்திரத்தின் உச்சகட்ட தத்துவமான மாறிய அந்த வரிகளை எழுதினார். அதுதான் இன்றளவும் உலகளவில் போற்றப்படும் தமிழர்களின் நரம்புகளாக முறுக்கேற்றும் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே பாதையில் ஒரே நேர்மையாய் ஒரே ஆசையாய் வாழ வேண்டும் என்ற மாஸ் பாடல். பாடலின் சரணத்தில் கண்ணதாசன் வடித்த வரிகள்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் அரசியல் லட்சியத்தையே பிரதிபலிக்க வைத்தது. கூண்டுக்குள்ளே வாழும் பறவைக்கு சுதந்திரம் இல்லை, கட்டுப்பாட்டில் வாழும் மனிதனுக்கு அனுமதி இல்லை, இயற்கையின் வழியில் வாழும் மனிதனுக்கு தோல்வியே இல்லை என்று எழுதி முடித்தார். கண்ணதாசன் எழுதிய இந்த வரிகளை படித்து பார்த்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கம்போசிங் அறையிலேயே உணர்ச்சி பெருக்கால் கண்ணதாசனை கட்டிப்பிடித்து பாராட்ட தொடங்கிவிட்டார். கண்ணதாசா, என் கொள்கையையும் மக்களின் சுதந்திரத்தையும் இந்த வரிகளில் கொண்டு வந்து விட்டாய் என்று நெகிழ்ந்து கூறினார். TM சௌந்தரராஜன் அவர்களின் கம்பீரமான குரலில் இந்த பாடல் பதிவாகி திரையரங்குகளில் எம்ஜிஆர் கப்பலில் தரையில் நின்று பாடிய போது தியேட்டரில் இருந்த ஒட்டுமொத்த ஆடியன்ஸும் விசில் அடித்து கொண்டாடினார்கள். தமிழ் சினிமாவில் இந்த பொற்கால வரலாற்று பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான சினிமா சம்பந்தமான வீடியோக்களை தெரிந்து கொள்ள. நன்றி, வணக்கம்.